மக்களுக்கு அந்த குலத்தையே அளித்து அஸ்தமாகிய நாட்டை ஆளக்கூடிய கண்ணன் ஒரே தம்பி கார் போடுறது உதயகிரி அஸ்தமாகிரி பேர சொன்னால் தேவதர் மூவரம் மனைவரும் கட்டி வாய் போச்சு ஹைட் மேட் பதம் கூட பதம் தூங்கலாம் மைட் அஸ்தமாகிரி அஸ்தமாகிரி இல்ல அதான் ஓட்ட பதம் தூங்கடா ஆனா கேக்கல மயிர் லைட் நோக்கிட்டே மேல அடிக்கிறோம் அம்மா கேடியா கேளுடி நாடில அடிக்கல அடிக்கல ஒரு என்னடா பையானே நீ ஆடி போற நாடி நான் அடிக்க மாட்டேன் விடு கேளுடி நாடி நான் நாடி சொன்னாதானே தெரியும் உதயகிரி அஸ்தமகிரி கண்டன் கால் போடுறது சீரும் சிறப்போடு அப்படி உதயகிரி அஸ்தமகிரி பதுங்கி வாழ காரணம் என்ன தெரியுமா திருட்டு வந்தீங்களா திருட்டு வந்தேன் இல்ல பதுங்கி இவ்வளவு நாளா பதுங்கி கொண்டிருக்கிறீங்களே வீர காரணம் வீர துடிப்போடு பதுங்கி கொண்டிருக்கிறோம் வீர துடிப்புனா என்ன துடிப்பு புலி என்பது பதுங்கித்தான் தாக்கும் பதுங்கி இருந்துதான் தாக்கம் காரணம் என்ன தெரியுமா என்ன காரணம் ஒரு நேரத்திலே சூரபத்மன் சிங்கம்பன் மாணிக்கம் சொல்லக்கூடிய அசுரர்கள் உற்பத்தியாளர்களுடைய தாயாதிகள் உற்பத்தியாகி வரத்தை பெற்று அந்த தேவர் மூவர் அனைவரையும் அடியோ கண்டமாக அடித்தார்கள் தேவர் மூவர் அடித்தாங்க முடியாமல் முக்கன் படைத்த பரமனிடம் ஓடி அபயம் கேட்டார் அபயம் அப்போது பரமசிவன் கோபம் கொண்டு அவன் நெற்றி கண்ணிலே தோன்றி 6 தீப்புரிலே தோன்றி உலகத்தையே அவமதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த தீப்புரியை கொண்டு போய் சரவண பொய்கையை எடுத்து போய் சேர்த்தான். எப்படிங்க 6 இலை மீது தீப்புரி சேர்த்ததும் அந்த 6 தீப்புரியும் 6 குழந்தையாக உருவெடுத்தது. அந்த குழந்தை கார்த்திகை நட்சத்திர பெண்களால் வளர்க்கப்பட்டான். அப்படி ஈசனின் மனைவி சக்தியானவள் உலகபவனை வரும்பொழுது ஆகாய மாற்றமாக இந்த 6 குழந்தையும் பார்த்தார். 6 குழந்தையை பார்த்து அந்த அழகை பார்த்து 6 குழந்தையும் ஒன்றாக சேர்த்து கட்டி அணைத்தார். ஓர் உருவம் 12 கரம் 6 சிரம் உருவானது. அப்படி சக்தியானவள் சக்தியை ஒன்றாக திரட்டி அந்த குழந்தை கையிலே கொடுத்து இந்த சிரம சொல்லக்கூடிய அசுர்களை அழித்து வந்தான். யார் தெரியுமா? யாருக்கு? சரவண பொய்கையிலே பிறந்ததினால் சரவணன் என்றும் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதனால் கார்த்திகை என்றும் ஓர் உருவம் 6 சிரம் படத்தினால் ஆறுமுகம் என்றும்
சக்தி வேலை கையிலே கொடுத்திருந்தால் வேலவன் நின்றும் அப்படி குன்றிருக்கிறவெல்லாம் குமரன் வாழ்க வாழ என்று வாயால் வாழ்கிறானே அந்த முருகப்பழம் பண்டாரப்பழம் இருவருக்கு எதிரி அவன்தான். அவனுக்கு பயந்து தாலி பணமரமா கதிவிடாம உங்களுக்கு நிகர் என்பது யாருமே கிடையாதுன்றீங்க. உங்களுக்கு எதிரி யாரு? எதிரியா இன்னும் பிறக்கவும் கிடையாது. எதிரி யார் தெரியுமா? ஒரே ஒரு பையன். அதுதான் யாருன்னு கேட்கிறேன். அந்த முருகன்டா, அந்த பண்டார பையன். அவங்க பயந்து நீங்க சாதிக்கமா வந்து கொண்டு வரீங்க. மொத்த பையன் எதிர வந்தான். அப்படியே தலைச்சடா தோலை. சரி, நாளை பெறலாம், குணை பெறலாம், உபேர சந்தம் பெறலாம். கொடுக்க வேண்டிய